ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து லெபனீஸ் ரெசிபீஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். ஸோ இது இல்லைன்னா வந்து லெபனீஸ் ரெசிபியே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது நிறைய பேத்துக்கு வந்து ஃபேவரட் இது. அதுக்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டொம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கார்லிக் சாஸ். ஸோ நான் கரெக்டாக தான் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ ஷவர்மா, கிரில்டு சிக்கன் எது கூட போனாலும் எல்லாரோட ஃபேவரட் அந்த சிக்கனை எடுத்து அந்த ஒயிட் கலர் சாஸில் கார்லிக் ஃப்ளேவர் சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்றது. அந்த சாஸ் வந்து அவ்வளோ ஃபேவரட்டு எல்லாருக்குமே. ஸோ அது வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 பெரிய பல்லு பூண்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பூண்டு நிறைய போட்டுக்கலாம். ஸோ இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இது பெரிய பல்லு. சின்ன பல்லு யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் போட்டுக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு பிளெண்டர் தேவை. நான் வந்து இந்த கையில் வச்சு அடிக்கக்கூடிய பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து மிக்சியில் கூட இது பண்ணலாம். எண்ணெயை வந்து ஸ்லோவாக ஊற்றணும். அதனால அதுக்கு தக்கன மேலே மிக்சிக்கு மேலே மூடியை திறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிளெண்டர் கூட யூஸ் பண்ணலாம். கூடயே நான் இதையும் போட்டு அரைச்சிட்றேன். அப்போ தான் அரையும்னு நினைக்கிறேன். எக் ஒயிட் இருக்குல்ல, முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருக்கேன். வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. மஞ்சள் கருவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வெள்ளை மட்டும். சரி, அரைச்சிடலாம். லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து கார்லிக் எல்லாமே நல்லா அரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் உங்களுக்கு வந்து 2 முட்டை, 1 முட்டை வெள்ளைக்கருக்கு வந்து 1/2 கப் எண்ணெய் தேவை. 2 இதனால 1 கப் எண்ணெயை ஸ்லோவாக ஊற்றணும். அதே டைம் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு எமல்சிஃபிகேஷன் ஒன்று நடக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு அந்த க்ரீமியாக ஆக்குறது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், இது வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ இது வந்து அந்த க்ரீமி சாஸ் மாதிரி ஆகணும்னா எண்ணெய் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய்க்கு அந்த சின்ன ஸ்பவுட் இருக்குது. நான் அந்த ஸ்பவுட் வழியாக ஊற்றிட்டே அரைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து பேச முடியாது, ஏன்னா சவுண்டாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நான் அரைக்க போகிறேன். எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டே அரைக்க போகிறேன். ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக ரெடி ஆனவொன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். டோட்டலாக 1 கப் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு நான் ஒரு ஸ்பூன் வச்சு பண்ணி காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட சாஸ் வந்து எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு. ஸோ இந்த டைமில் நம்ம உப்பு போட்டுடலாம் இதில். ஸோ இன்னும் உப்பு ஆட் பண்ணல, நான் லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். ஓகே, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கார்லிக் சாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் நம்மளோட கார்லிக் சாஸ். எவ்வளோ திக்காக ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பெப்பர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது ஒயிட்டாக இருக்கிறது தான் ட்ரெடிஷ்னல். ஸோ நீங்கள் வந்து அந்த ஹேண்ட் பிளெண்டர், ஸ்டிக் பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கேக் பீட் பண்ணக்கூடிய அந்த பீட்டர் வச்சு கூட பண்ணலாம். இல்லைன்னா சாதா மிக்சியில் பண்ணணும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் அரைக்கணும். அப்படி அரைக்கலைன்னா உங்களுக்கு வந்து திரிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிளெண்ட் சாதா மிக்சியில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ மிக்சியில் செஞ்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கார்லிக் சாஸை வந்து இந்த பவுலில் வச்சிட போகிறேன்.